தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நண்பர்களே, மாதத்தினுடைய முதல் வெள்ளி இறுதி ஆண்டவர் ஆசீர்வாதம். ஆண்டவர் கிருபையில் அபிஷேகமாய் ஆசீர்வாதமாய் வாழ்வோம் இறை பிள்ளைகளை. எனவே முழுமையாய் அர்ப்பணித்து ஆண்டவரே நன்றி என்று சொல்லி, அப்பா இந்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி ராஜா என்று சொல்லி, ஆண்டவரே இந்த வல்லமைக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி முழுமையாய் அர்ப்பணிப்போம், முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். அன்பர்களே, நாம் ஆண்டவர்களே பாதுகாப்பாய் இருக்கிற பொழுது அப்படி ஆசீர்வாதமாய் வாழ்வோம். மீண்டும் சொல்கிறேன், அவர்களை பாதுகாப்பாக இருக்கிற பொழுது ஆசீர்வாதம். அந்த வெள்ளிக்கிழமை பாதுகாப்பாக இருக்கணும், பாவத்தை விட்டு விலக்கணும். அப்போ பாதுகாப்பாக இருக்கும், பரிசுத்தத்திலே இருப்போம். இறைவார்த்தை தருகிற சீராக்கி ஞானம் 21வது அதிகாரம் 2வது வார்த்தை எடுத்துக்கோங்க. பைபிள் இருந்தால் சீராக்கி ஞானம் 21வது அதிகாரம் 2வது வார்த்தை. பாம்பை கண்டு ஓடுவதை போல பாவத்தை விட்டு ஓடிவிடு. ஒரு நல்ல பாம்பு வருது, நீங்கள் போகிற வழியில் எப்படி ஓடுவோம்? எப்படி ஓட்டா எடுப்போம்? பாவமும் அப்படித்தான். ஏனென்றால் நல்ல பாம்பு என்னை கொத்தும், என் உயிர் போகக்கூடும். எனவே நான் என்னை காத்துக்கொள்வதற்காக அங்கிருந்து ஓடி விடுவேன். அதாவது பாம்பை அடிப்பேன், ஏதாவது ஒன்று பண்ணுவேன். என்றால் அது எனக்கு தீங்கு விளைவிக்கும், அது எனக்கு உகந்தது அல்ல. நண்பர்களே, பாவமும் அப்படித்தான். என் பாவத்தை கண்டு ஓட மாட்டேன், என் பாவத்தை அரவணைச்சுக்கிற, என் பாவத்தோடு வாழ பழகிக்கிற, அது உன்னை கொள்கிறது. உன் ஆசீர்வாதத்துக்கு தடையது தான். அது ஆண்டவருக்கு எதிராக உன்னை போக செய்கிறது. ஆண்டவர் அருள் வருவதற்கு அது தடையாக இருக்கிறது. உன்னை ஜெபிக்க விடாமல் செய்கிறது, உன்னை ஜெபமாலை ஜெபிக்க விடாமல் செய்கிறது, உன்னை பைபிள் வாசிக்க விடாமல் செய்கிறது, திருப்பலி கண்டாலுமே அந்த ஆசீர்வாதத்தை அடைய விடாமல் செய்கிறது. என்றால் அதை விட்டு நீ ஏன் ஓட மாட்டுற அப்படின்னு இறைவார்த்தை சொல்கிறது. பாம்பை பார்த்து ஓடுவது போல. அன்பர்களே, நீங்கள் என்ன பலவீனத்தில் இருக்கிறீங்களோ, ஒவ்வொருக்கும் இப்போ ஒரு பலவீனம் இல்லை. என் பலவீனம்னா எனக்கு தெரியும், உங்கள் பலவீனம்னா உங்களுக்கு தெரியல. அந்த பலவீனத்துலேருந்து ஓடுங்க. பாம்பை பார்த்து ஓடுறது போல ஓடு, அதை செய்வதை நிறுத்து. இந்த ஆசீர்வாதத்தை, இந்த வெள்ளிக்கிழமை, இந்த இறுதி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை, அவர் வல்லமை நீ அப்படி உணர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்து வாசிக்கிறேன், கேளுங்க. பாம்பை கண்டு ஓடுவதை போல பாவத்தை விட்டு ஓடிவிடு. நீ பாவத்தின் அருகில் சென்றால் அது உன்னை கடிக்கும். பாம்பு அருகில் சென்றால் அது கடிக்கும் இல்லையா? அதுபோல் பாவமும் அப்படிதான். அது உன்னை கடிக்கும், உனக்கு தீங்கு கொடுக்கும். அவரோடு பழக உன்னை விடாது, அவரோடு நெருங்க உன்னை விடாது, அந்த ஆண்டவரை ருசிக்க உன்னை விடாது. இந்த இறையர்கள் என்றால் என்னன்னு தெரியாது, நீ இந்த இறையரை பற்றி பேசவே முடியாது. என்னடா நீ அனுபவித்ததே கிடையாது. கடவுள்லாம் என்னங்க, எல்லா கடவுளும் ஒரு கடவுள் தாங்க, கோயிலுக்கு போகலன்னா என்னங்க அப்படின்னு பேசிட்டு இருப்ப. ஏன்னா நீ அதை டேஸ்ட் பண்ணது இல்லை. ஒரு கரும்பு என்றால் இனிக்கும், இனிப்பு என்றால் அந்த சுவையை எவன் ஒருத்தி உணர்கிறாரோ அவன் கரும்புவை பற்றி பேசுவார். உணராதவரால் பேச முடியாது. ஏனென்றால் நீ பாம்பு அருகில் இருக்கிறது, உன்னை கடித்து கொண்டிருக்க, உனக்கு வலிதான் தெரியும். அப்போ நீ நெகட்டிவாக தான் பேசுவ கடவுளை பற்றி. தொடர்ந்து வாசிக்கிறேன், கேளுங்க. நீ பாவத்தின் அருகில் சென்றால் அது உன்னை கடிக்கும். அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள் போன்றவை, அவை மனிதரின் உயிரை போக்கிவிடும். அப்படின்னா நீ வாழும்போது இறந்திருக்கிறதுக்கு சமம். நீ அவர் அருள் இல்லாமலே வாழ்ந்து கொண்டு இருப்ப, பிரச்சனைக்கு ஒரு தெளிவில்லாமலே வாழ்ந்து கொண்டு இருப்ப, இப்ப ஆசீர்வாதத்தின் பார்வை அடைய முடியாமலே நீ வாழ்ந்து கொண்டு இருப்ப. எனவே பிரியமான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட வந்துருங்க. அன்பர்களே, போதும், ஆண்டவர்கிட்ட வந்துருங்க. வெள்ளிக்கிழமை ஆட்டை ஒப்பு கொடுங்க. அவருடைய பிரசனத்தில் இருக்க. நீ கிறிஸ்துவ பிள்ளையா கூட இருக்கலாம், ஆனால் ஜெபிக்காத பிள்ளையா இருக்கலாம். நீ ரெகுலராக கோயிலுக்கு போற ஒரு கேத்தலிக்கா இருக்கலாம், ஆனால் ஜெபமாலை சொல்லாத மகனா நீ இருக்கலாம். இல்லவா, நீ பைபிள் படிக்காத பிள்ளையா இருக்கலாம், ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு அதிகாரம் கூட வாசிக்காத பிள்ளையா இருக்கலாம். இல்லை, எடு, பைபிளை எடு, கரங்களில் ஆண்டவரை தூக்கு, வாழ்க்கை உயர்த்தப்படும். நீ அப்படி ஞானம் நிறைந்த மகனா இருப்ப. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஆண்டவரை துதிப்போம். நன்றி அப்பா, ஓ வல்லவரே நன்றி அப்பா, அம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ இறைவா, அந்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி அப்பா, கிருபைக்கு நன்றி அப்பா, ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவரே, ஒரு கிருபையாத நற்கருணை ஆண்டவரே, துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இயேசுவே நன்றி. புதிய நாளுக்கு, புதிய மாதத்திற்கு நன்றி. மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு நற்செய்தி மார்க் நற்செய்தி 12வது அதிகாரம் 35லிருந்து 37 வரை உள்ள இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தையில் பிரியமான அன்பு இறை உறவுகளை, அரசன் ஒருவன் விழித்தெழுகிறான். எழுந்தவுடனே அவனுடைய மாடி அறையிலிருந்து வெளியில் வந்து அங்கிருந்து பார்க்குறான். ரோட்டில் ஒரு சிறுவன் நடந்து கொண்டு இருக்கிறான். முதல்ல இவங்க அந்த பையனை தான் பார்க்குறான்.
பார்த்துவிட்டு அவன் கீழே இறங்கி வருகிறார். அரசர் வருகிற பொழுது படியிலே இடித்துக் கொள்கிறார். காலிலே ரத்தம் வருகிறது. அந்த மாளிகையிலேருந்து இறங்கும் போது கோபம் வருது அரசனுக்கு. ஏன் இப்படி ஆச்சு? காலையில் அந்த பையன் முகத்தில் தான் பார்த்தேன். உடனே ஆணை பிறப்பிக்கிறான். கூப்பிட்டு சொல்கிறான் படை வீரர்களை, அந்த பையன் யாருன்னு பாருங்கள், அவனை சாகடிங்க. அவன் பார்த்த நேரம் என் காலில் ரத்தம். உடனடியாக பையன் கைது செய்யப்படுகிறான். மரண தண்டனை கொண்டு போகிறாங்க. அப்போ நான் ஒரு முறை அரசரை பார்க்கணும்னு கேட்குறான். சிறுவன், ஞானம் நிறைந்த பிள்ளை அவன். அரசன்ட்ட கொண்டு வராங்க. அரசே, நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன். நீங்கள் என்னை முதல் பார்த்ததால காலில் அடிபடுது, என்னை சாகடிக்க சொல்கிறீங்க. ஓகே, ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நானும் காலை எழுந்தவுடனே உங்களை தான் பார்த்தேன். இப்போ என்னையும் சாகடிக்க போகிறாங்க என்கிறான். அரசன் தன் தவறை உணர்ந்து கொள்கிறான். இந்த அரசன் பார்த்தது அவனுடைய ஒரு குறையை பார்த்தான். ஆனால் அந்த பையன் பார்த்தான், இந்த அரசன்கிட்டே குறை பார்த்தான். பாவம் அப்படிதான். நீங்கள் அந்த பாவத்தை எந்த கண்ணு எடுத்துட்டு பார்க்குறீங்க? அந்த பாவம் உங்களை அழிக்கும் என்றால் விவேகத்தோடு அங்கிருந்து வந்துடணும். அந்த பையன் விவேகத்தோடு இருந்ததால் அந்த மரணத்திலிருந்து தப்பித்து கொண்டான். இந்த ஆண்டவர்கிட்ட வாங்க, அந்த விவேகம் கிடைக்கும். இந்த இறைவனை அப்படி பிடித்துக் கொள்ளுங்க, ஆசீர்வாதம். இந்த இறைவனை நெருங்கி வாருங்கள், வல்லமையை பார்ப்பீர்கள். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த வெள்ளிக்கிழமை யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லையோ, பலவீனமாக இருக்க ஒப்பு கொடுங்க. அப்பா நன்றி, ஆண்டவரே நன்றி, இயேசுவே நன்றி, இறைவா நன்றி. இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களாக. அதாவது ஒவ்வொரு பிள்ளைகளும் அபிஷேகமாக இருப்பார்களாக. அதாவது ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு கிருபையை காண்பார்களாக. அதாவது ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு சாட்சியமாக இருப்பார்களாக. வல்லமையான இறைவன் உங்களை தொடுவார். ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரில் அபிஷேகமாக இருப்பீர்கள். வல்லமையான இறைக்கிருபையில பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். தலைவணங்கி இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடிய காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கோம். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கமெண்ட்டை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அல்லது இந்த வீடியோவில் கமெண்ட்டில் நீங்கள் அனுப்புங்க. உங்கள் ஜெப தேவைகளை உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே சொன்னது போல் பைபிள் டிப்ளமோ கோர்ஸ் பைபிள் கமிஷனில் அவைலபிளாக இருக்குது. 1 இயருக்கு மாதத்தில் ஒரு சண்டே நீங்கள் பாஸ்டர் சென்டருக்கு வரலாம். இன்னும் அதிகமாக நீங்கள் பைபிளை தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்தால் இன்னும் விவரங்கள் தெரிந்து கொள்ள இந்த காணொலியில் ஒரு நம்பர் வருகிறது. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவர்கள் உங்களுக்கு இன்னும் விவரங்களை தருவார்கள். காட் பிளஸ் யூ. டேக் கேர்.